தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மேசராசி அன்பர்களே, பிறக்கப் போகும் 2026 ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சாதாரண மாசமாக இருக்க போறதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதனான செவ்வாய் மற்றும் சூரியன் சுக்கிரனோட கிரக நிலையில இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மெகா சூப்பர் மாதமாக இருக்கும். சில விஷயங்கள்ல நீங்க நினைச்சதை விட பெரிய லாபம் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு வரும் எதிர்ப்புகளையும் தடைகளையும் எப்படி தாண்ட போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா சொல்ல போறேன். அதனால ஏனோ தானு பார்க்காம இந்த 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதத்துக்கான 30 நாளுக்கான பிளானை முழுவதுமா நீங்க எப்படி கடைபிடிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். இந்த மாதம் நீங்கள் செய்யவே கூடாத 3 தவறுகளை பற்றியும் வீடியோ இறுதியில் கஷ்டங்களை தீர்க்கும் பரிகாரத்தை பற்றியும் சொல்ல போறேன். அதனால் புதிதாக யாரும் வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து வீடியோ பாருங்க. முதல்ல இந்த ஜூலை மாதத்துக்கான கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிரக அமைப்புகளை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூழல். அதாவது மேச ராசிக்கான 3ஆம் இடமான மிதுன ராசிக்கும் 4ஆம் இடமான கடக ராசிக்கும் இந்த மாதம் மிக முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கு. குறிப்பா சூரியனோட பயிற்சி மற்றும் புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் உங்களுக்கு தைரியத்தையும் மற்றும் சில குடும்ப பொறுப்புகளையும் தேடித்தரப்போகுது. மாதத்தின் அதாவது இந்த ஜூலை மாதத்துக்கான முதல் பாதியில் உங்களுக்கான பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் காத்திருக்கு. அதுபோல மாதத்தின் ஜூலை 15க்கு அப்புறம் நீங்க எப்படிலாம் இருக்கணும், இதுல கவனமா இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்கிறத நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன். உங்க எல்லாருக்கும் முக்கியமா இருக்கக்கூடிய கேள்வி வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது உத்தியோகஸ்தர்கள், இங்கிலீஷ்ல சொல்லப்போனா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. அதாவது சில கடந்த மாதங்களாக இருக்கக்கூடிய தேக்க நிலை அவங்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் புதியதாக வேலை தேடக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலை செய்யறவங்களுக்கு ஆபீஸ்ல உரிய அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம், ஒரு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம். ஆனா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரிடமும் வம்பு தும்பு யாரும் வச்சுக்கிறாங்க. உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதத்துக்கான நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பாராட்டும் பதவி உயரும் கண்டிப்பா வந்தே சேரும். மேசராசி அன்பர்களே, பொருளாதாரம் மற்றும் பண வரவை பற்றி நீங்க பார்க்கலாம். இப்ப உங்க பர்ஸை பத்தி நான் பேச போறேன். பண வரவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. மேசராசிக்கு இந்த மாசம் ஒரு திடீர் திருப்பம் இருக்கலாம். அதாவது யாரிடமோ நீங்க கொடுத்த பணமோ இல்ல யாரிடமோ இருந்து வரக்கூடிய பணமோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும். மேசராசிக்கு இந்த மாசம் திடீர் திருப்பத்தை தரப்போகுது. அதாவது ஏற்கனவே நீங்க யாரிடம் கொடுத்த பணம் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேரலாம். அதுபோக பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய பணமும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரலாம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவும் உங்களுக்கு வரிசையில நிற்கும். அதை எப்படி நீங்க சமாளிப்பது, பண செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாதத்தோட ஆரம்பத்துல ஒரு பட்ஜெட் போடுங்க. அதாவது கிரெடிட் கார்டு, அதாவது ஆடம்பர செலவுகள், வீட்டை பராமரிப்பது, அது போன்ற ஆடம்பர செலவுகளை நீங்க தவிர்க்கணும். இந்த மாசம் நீங்க சேமிச்சு பாருங்கன்னா வரக்கூடிய மாதமான ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். மேசராசி அன்பர்களே, குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே குடும்பம் மற்றும் நம்ம ரிலேஷன்ஷிப் தான். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம்
உங்களுக்கு ஒரு கலவையான மாசம் சொல்லலாம். அதாவது கணவன் மனைவி உறவு சுக்கிரனின் சாதகமான பார்வையில் இருக்கு. அதனால ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருந்திருந்தா அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டு பெரியவர்களிடமும் சொந்தக்காரர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், வந்து போகலாம். அதனால் உங்க குடும்ப பிரச்சனையை மூன்றாம் நபர்கிட்ட நீங்க பகிர்றது ரொம்ப ஆபத்தானது. மேசராசி அன்பர்களுக்கு திருமண வரன் மற்றும் காதல் எப்படி இருக்கு பார்ப்போம். இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் இறுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வருவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கு. நீங்கள் காதலிப்பவர்களாக இருந்தால் இந்த மாதம் மனக்கசப்புகள் நீங்கி அதுபோல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்துருங்க ரெண்டு பேரும். அந்த காதலை வீட்டில் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும். மேசராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மற்றும் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த மாதத்துல உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போவதில்லை. அதிக நீங்க பயணம் செல்வதால அலைச்சல்களோ உடல் சோர்வோ ஏற்படலாம். அதன் மூலயமா வரக்கூடிய, அதாவது நீங்க தாபமா சாப்பிட்றதுனால அல்சர் மற்றும் சில அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதை விட முக்கியமானது மன உளைச்சல். அதாவது எதிர்காலத்தை பற்றி பயமோ இல்ல தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை நினைச்சு தினமும் உங்க தூக்க கெடலாம். அதனால இரவு நேரங்கள்ல நீங்க மொபைல் யூஸ் பண்ணதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். காலையில அதிகாலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிங்க, 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, ஒரு 2 கிலோமீட்டர் சும்மா நடைபயிற்சி பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கே உரித்தான சுறுசுறுப்பு தன்மை அதிகரிக்கும். மேசராசி அன்பர்களே, வீடியோல ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதத்துல நீங்க செய்யவே கூடாத 3 தவறுகள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். அதாவது முதல்ல இந்த மாசம் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து போடாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு அது வந்ததல்ல. மேசராசியா அன்பர்களுக்கு முன்கோபம், அதாவது செவ்வாயின் ஆதிக்கம் இந்த மாசம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால ஆபீஸ்லயோ நீங்க வேலை செய்யற இடத்துலயோ எக்காரணத்தை கொண்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை எங்கேயும் விட்டாதீங்க. அது உங்க வேலைக்கே ரொம்ப பாதிப்பா வரலாம். மேசராசி அன்பர்களே, அதாவது 3வது விஷயம், இந்த மாசம் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாம். வாய்ப்புகள் வரும்போதே நம்ம பயன்படுத்தணும். அதாவது காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாய்ப்பு வரும்போதே அதை பயன்படுத்தணும். சோம்பேறித்தனமா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நினைக்காதவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் ஆகும். மேசராசி அன்பர்களே, இந்த மாதத்தோட தடைகளை நீக்கி நல்ல பலன் தரக்கூடிய சில பரிகாரங்களை சொல்ல போறேன். செவ்வாய்க்கிழமை தோறும், அதாவது இந்த மாதத்துல வர்ற எல்லா வாரத்திலையும் செவ்வாய்க்கிழமை வரும். அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன், அதாவது உங்களுக்கு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வரளி மலர் போட்டோ இல்ல மலர் மாலை போட்டோ வழிபடுங்க. அல்லது கொஞ்சம் வசதியா இருக்கீங்கன்னா சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுத்து இளநீர் அபிஷேகம் செய்வாங்க. அது செஞ்சீங்கன்னா உங்க மன அமைதியும் தைரியத்தையும் கூட்டும், காரியத்தனையும் நீங்கும். மேசராசி அன்பர்களே, நீங்கள் தடைகளை உடைத்து சாதிக்கும் தைரியம் கொண்டவர்கள் ஆவார். அதனால் இந்த மாதத்தில் உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் கொண்டு உயரத்தை அடைய மனதார வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடும் வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். இது பயனுள்ள வீடியோவாக தெரிஞ்சா உங்க மேசராசி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மற்றும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் நான் உங்கள் அஜித். நன்றி, வணக்கம்.